விசைத்தறிக்கு வழங்கும் இலவச மின்சாரம் தொடர வேண்டும். அரசு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும். சாய தொழிலுக்கு அனுமதி வழங்க வேண்டும். அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சிட்டு இந்த அனுமதியை கொடுக்கணும். இல்லைன்னா ஊரு கட்டு போவோம். ஜவுளிக்கான ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும். ரக கட்டுப்பாடு என்ற அபராதம் தவிர்க்கப்பட வேண்டும். மற்றபடி ஆதார வசதிகள் நீங்க சாலை விரிவாக்கம், குளங்களை வெட்டுதல், நீர்நிலை பாதுகாப்பு, இதெல்லாம் எங்களோட மேனிபெஸ்டோல இருக்கு. இதையெல்லாம் செய்து தருவோம், செய்ய முடியும். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் 2 வருஷம் முன்னாடி சொல்ல போது கொக்கரித்து சிரித்தவர்கள் அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. அதோட இல்லைங்க, நாங்க ஒரு எனக்கு சினிமா தெரியுமே அப்படின்னுட்டு நான் பேசுற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து போட்டேன். என் செலவுல நான் எடுத்தேன். அதாவது அவங்களுக்கு இருக்கிற பசி எந்த இலையில வேணா சாப்பிட்டுருவாங்க, ரெட்டை இலையில கூட சாப்பிடுவாங்க. நான் டிஎம்கேவை சொல்றேன். நாங்க எடுத்த படத்தை எடுத்து அதுல ஒட்டி அவர் திரும்பி நிக்கிறார் இப்படி. ஏன்னா முகத்தை காட்டினா நான் பார்த்து கேட்டுருவேன். அதனால அங்கிட்டு திரும்பி நிக்கிறாரு. அது எங்க படத்தை எடுத்து போட்டு சாப்பிட்றாங்க விருந்து. அது எந்த இலையிலையும் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனி அவங்க எச்சல் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் யாரு என்ன பேசுவாங்கன்னு இப்ப உங்களுக்கு பழகிடுச்சு. நான் தைரியமா என்னுடைய வாக்காளர்களை கண்ணுல பார்த்து பேசுவேன். நான் வரி கட்டிட்டேன்னு சொல்வேன். ரெய்டு விட்டாங்கப்பா உனக்கு அப்படின்னா, எனக்கா விட்டாங்க விட்டு பாருன்னு இல்ல என்கிட்ட சொல்றாங்க, உங்க பொருளாளர்கிட்ட ரெய்டு விடுறாங்க. யாரோ ஒரு எம்எல்ஏக்கு ஒண்ணு விட்ட சகோதரனோட மச்சானுக்கு மாமனுக்கு ரெய்டு வந்துருச்சாமே. ஐயா அப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு உள்ளவங்க தான். ஒரே தெருவில் வசிக்கிறதுனால அங்க 4 ரவுடி இருப்பான். அப்ப நீங்களும் ரவுடியான்னு என்ன கேட்டா நான் என்ன பண்றது? இன்னொரு விஷயம் சொல்றேன். உதயநிதி ஐயா அவர்கள் என்னை வச்சு படம் எடுத்திருக்காரு. அவங்க குடும்பம் என்னை வச்சு படம் எடுத்திருக்கு. அவங்க மேல பல புகார்கள் இருக்கு, ஊழல் புகார் இருக்கு. அவங்க கட்சியில் இருக்கிற ஒருத்தர் வீட்டில் மூட்டை மூட்டையா பணம் வந்துச்சு. அது என்ன ஏன் பணமா? ஒரு எலெக்ஷனே கேன்சல் போச்சுங்க. ஏன்னா மூட்டை மூட்டையா பணம் எடுத்தாங்க. இவர் ஹெலிகாப்டர்ல போறாரு. அது எங்க இருந்து வந்துச்சு பணம்னா? இங்க இருந்து வந்துச்சு, பாக்கெட்ல இருந்து. என்னை வருமான வரி அதிகாரிகள் நேர்மையா வருமான வரி கட்டுபவர்களுக்கு பரிசு அளிக்க வேண்டும், நீங்கள் கொடுங்கள் என்று என்னை கூப்பிட்டு போய் அங்க பரிசு அளிக்க வராங்க. இந்த மேடைக்கு மட்டும் நான் பெருமை சேர்க்கல, அந்த மேடைக்கும் பெருமை சேர்க்கிறேன், என் நாட்டிற்கு பெருமை சேர்க்கிறேன். அதை அப்படி நினைச்சுதான் செஞ்சிருக்கேன். பாதி டாஸ்மாக் கடையை மூடுறேன்னு ஒத்துக்குங்க, வியாபாரம் போயிடும். நான் என்ன சொல்றேன், மருந்து கடையை விட, ஏடிஎம் விட, பள்ளிக்கூடத்தை விட அதிகமா எண்ணத்துக்கு டாஸ்மாக் தேவையான அளவு இருந்தா போதும். ஏன்னா அது இருக்கு, சாராயம் காய்ச்சறதுங்கிறது விவசாயம் அந்த அன்னைக்கு இருக்கு. அது அரசு எடுத்து ஐஏஎஸ் ஆபீசரை வச்சு செய்ய வேண்டிய வேலை கிடையாது. கல்வியை கண்டவங்க கையில கொடுத்துட்டு சாராயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா இவங்க பாதுகாத்து விற்கிறது என்னன்னு எனக்கு புரியாத ஒரு புதிர். அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளின் கல்வித்தரம் இன்டர்நேஷனல் தரமாக இருக்க வேண்டும். உலகத்துல போட்டி போடணும். உள்ளூர்ல வேலை இல்லாம அலையக்கூடாது. என்னுடைய இளைஞன் வேலை தேடும் தொழிலாளியாக இருக்கக்கூடாது. ஒரு 5 பேருக்கு வேலை தரும் முதலாளியாக மாற வேண்டும். எல்லாரும் ஓடி ஓடி போய் என்ஜினியர் வக்கீல் மாறி மாறி படிச்சிருந்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு உலகத்தின் தேவை 9 லட்சம் என்ஜினியர். அதை தமிழ்நாட்டிலேயே தயார் பண்ணிட்டா கதவு திறக்கிற என்ஜினியர், முடித்திருத்தும் என்ஜினியர், கார் ஓட்டும் என்ஜினியர், தோட்ட வேலை பார்க்கும் என்ஜினியர் என்று அவர்கள் போக வேண்டி இருக்கும்.
அந்த அவமானம் அவர்கள் படித்த படிப்புக்கான மரியாதை இல்லாமல் போகக்கூடாது. அவர்கள் திறன் மேம்பாட்டுக்கு வழி செய்ய வேண்டும். சரி, படிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு என்ன வழின்னு கேட்கிறாங்க. திறன் மேம்பாட்டு மையங்கள், அதுதான் இந்தியாவின் புதிய சத்தியாகிரகம் என்று நான் நினைக்கிறேன். அந்த சத்தியாகிரகத்தில் நீங்கள் எல்லோரும் பங்கு பெற வேண்டும். 6 மாசத்துல திறன் வாய்ந்த ஒரு தொழிலாளியை நம்மால் உருவாக்க முடியும். நம்மால்னு சொல்றேன், கேட்டுக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை அவருக்கு தெரிஞ்சதை இவருக்கும் மாத்தி மாத்தி நம்ம கொடுத்தோம்னா இந்தியாவின் மனித வளம் அமெரிக்கா மாதிரி தங்கம் எங்கிட்ட இவ்வளவு இருக்கு, அதனால நான் தான் வல்லரசுன்னு சொல்றதுக்கு பதிலா எங்கிட்ட தங்கத்தை விட அதிகமான தரமுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு 2 நாடு தான் சொல்ல முடியும். மனித வளத்தை மேம்படுத்தினால் 2 நாடு தான் வல்லரசு, நாம சைனா, அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாம் ஜனத்தொகை குறைஞ்சிருக்கு, அவங்க தங்கத்தை வச்சு டால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை காட்டி காட்டி. அதையெல்லாம் மாற்ற முடியும். நீங்கள் திறன் மேம்பாட்டு மையத்தில் இன்னைக்கு வேலை இல்லைங்க, உங்க மீட்டிங் கேட்டுட்டு இருக்கேன், நாளைக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்ததும் நீங்க திறன் மையம் இதுல சேருங்க. நீங்க இப்ப நீங்க 200 ரூபாய்க்கு கூலி வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட அது 1000 உயர்த்துவதற்கு வழி உண்டு. நல்ல திறமை உங்களுக்கு இருந்ததென்றால் அது 5000 ஆகலாம், 10,000 ஆகலாம். இந்த 5000க்கும் 2000க்கும் உங்கள் ஓட்டை விற்று விடாதீர்கள். அது உங்கள் திறமை, உங்கள் சொத்து. அந்த 5 வருஷங்கிறதுல உங்க திறமையை வளர்ப்பதற்காக எந்த அரசு பாடுபடுகிறதோ அதுதான் உங்கள் வேலையாள். இவங்களுக்கு நீங்க வேலையாள். நீங்க முதலாளியா இருக்கிற அந்த கம்பெனி ஆரம்பிங்க, அதன் பேர் மக்கள் நீதி மையம். அதில் மக்கள் தான் மையம். நான் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கேன், ஏன் ஒவ்வொரு ஊரா ஓடி போய் சொல்லிட்டு இருக்கேன்னா என் முகம்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு 3 வருடத்தில் இவங்க முகங்களை எல்லாம் நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அதற்கான வேலை நடந்திருக்கும், நடக்க வைப்பேன். இந்த பாண்டு பத்திரம் இவங்க மட்டும் போட்டு கொடுத்தது அல்ல, என் ரத்தத்தில் போட்ட கையெழுத்தது. அதுல தப்பு நடந்துச்சுன்னா தைரியமா வந்து யாரா இருந்தாலும் அதை கேட்பேன், நீக்குவேன். திருப்பி எலெக்ஷன் வந்துருப்பேன், என்ன பண்றதுன்னு வரட்டும். அப்படி பயமுறுத்தினாதான் எல்லாருமே பயப்படுவாங்க. அடுத்து வர்றவன் இன்னுமே இந்த மாதிரி அரசியல் வந்துருச்சா, சரி சரி நம்ம பழையபடி கலாச்சாரமே காய்ச்சிருவோன்னு போயிடுவாங்க. அப்படி துரத்தணும் அவங்கள. எனக்கு அது என்ன ஆசை, என்ன இவ்வளவு வெறினா 2-3 தலைமுறைகள் பாழாய் போய்விட்டது. அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். நான் இப்ப இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் பேசலைங்க, இந்த பிரச்சாரம் அடுத்த எலெக்ஷனுக்கு சேர்த்து பேசுறேன். ஏன்னா 50 வருஷமா அடிச்ச பாழ 5 வருஷத்துல மாத்திர முடியும்னு நான் கனவு காணல. முதல் 5 வருஷத்தை கொடுத்தா அப்புறம் அடுத்த பிரச்சாரத்துக்கு நான் வர வேணாம், இவங்க மட்டும் வருவாங்க. இவங்க செஞ்ச வேலை நிக்க முன்னாடி இப்படி எடுத்து காட்டுவாங்க இந்த பட்டியலை. அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் நீங்க உண்டு, உங்க பகுத்தறிவு உண்டு, உங்க அறிவு உண்டு, உங்களுடைய அனுபவம் உண்டு. ஓட்டு தன்னால வந்து விழும். வேலையை செய்ய விடுங்க. எங்க கட்சியில பாத்தீங்கன்னா பார்த்தா 1-2 பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் பேசவே மாட்டாங்க. ஏன்னா வேலைக்கு போற அவசரம் தான் அவங்களுக்கு. நாத்து நடும்போது எப்பவாவது ஒரு வாட்டி தான் பாட்டு பாடுவாங்க, இல்லைன்னா வயல்ல சைலண்டா நடக்கும் வேலை. அப்படிப்பட்ட வயல் இது. இங்க வேலை நடந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையை செய்பவர்கள் யார்? கவர்மெண்ட்ல ஐஏஎஸ் ஆபீசரா இருந்து நல்ல நல்ல யோசனைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லி அதை யாரும் கண்டுகொள்ளாமல் கமிஷன் எதுல வருமோ அதை மட்டுமே செஞ்சுட்டு இருந்ததுனால வேலையை வேணான்னு செருப்பு கழட்டி போடுற மாதிரி போட்டுட்டு நல்ல இடம் தேடி இங்கே வந்து சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பல ஐஏஎஸ் ஆபீசர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த மாதிரி சேர்த்துக்கிற கட்சியும் கிடையாது. ஐய படிச்சவன் வந்தான்னா நம்மளை அவமானமா கேட்பான் 4 கேள்வி. அவன் திட்டங்கள் போடுவான், அதுல கமிஷன் அடிக்க முடியாது, இவன்லாம் சேர்க்காதேன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படியே 8 டிகிரி 10 டிகிரி வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் அவன் திருடுவானா கேட்டுக்க. அதுதான் முதல் டிகிரி. அந்த படிப்பெல்லாம் ஓரங்கட்டு. இதுல தலைகீழ். உங்களுக்கு படிப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ நேர்மையானவனா என்று கேட்கிறோம்.
ஏன்னா எனக்கும் படிப்பு கிடையாதுங்க, நானும் பள்ளிக்கூடத்துக்கு போகல, சரியா போகல, கொஞ்சம் போயிட்டு. ஆனால் அதற்கு பிராயச்சித்தமாக இன்றும் படித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள், என் கட்சி ஐஏஎஸ் அதிகாரிகள் தினம் எனக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நிரந்தர மாணவன். எங்கள் உபதலைவர் பொன்ராஜ் அவர்கள் அப்துல் கலாம் ஐயாவுடன் 20 வருடம் பணிபுரிந்தவர். அவர் H கேட்டகரி சயின்டிஸ்ட், இவர் G கேட்டகரி சயின்டிஸ்ட், விஞ்ஞானி. ராக்கெட் விட சொன்னா விட்டுருவாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து என் மண்ணுக்காக வேலை செய்யணுங்கிறது. 15 சீஃப் மினிஸ்டருக்கு ஏழ்மையை போக்கும் திட்டங்களை எழுதி கொடுத்தவங்க இவங்க. அவங்க நம்ம கட்சியில் இருக்காங்க, உங்க கட்சியில் இருக்காங்க. அந்த மாதிரி திட்டம் போடவங்க. எது நடக்குமோ அதை திட்டமாக போடுபவர்கள். நடக்காததெல்லாம் சொல்லி பொய் சொல்லி உங்களை ஏமாத்தி இந்த 5 வருடத்தை கடத்தும் கடத்தல்காரர்கள் அல்ல அவர்கள். நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த தலைமுறையை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு 3 தலைமுறை நான் சொன்னது ரொம்ப பின்தங்கி போயிட்டு எங்கேயோ இருக்க வேண்டிய தமிழகம். அது தமிழகம் வீறு நடை போடுகிறது, அந்த நடை போடுகிறது, இந்த நடை போடுகிறது. நான் காலில் அடிபட்டு நோன்றேன்னா அதை விட அதிகமா நோண்டிக்கிட்டு இருக்க தமிழகம். அதுதான் உண்மை. நீங்க அது எப்படின்னா, இது கால் இல்லாதவங்க வந்து, செருப்பு இல்லாதவங்க வந்து கால் இல்லாதவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. இல்ல, மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது நாம முன்னே வெற்றி நடை தான் போடுகிறோம் அப்படிங்கிறாங்க. மற்ற மாநிலம்ங்கிறது வேண்டாம், நீங்க அமெரிக்காவோட ஒப்பிடணும். ஐரோப்பிய நாடுகளுடன் எந்த விதத்துல தமிழன் குறைந்து விட்டான்னு கேட்கிறேன் நான். அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தால் அவன் வெல்வான். இது உறுதி. நீங்க சிலிகான் வேலியில பாருங்க, தமிழன் பார்த்தாலே அமெரிக்கன்லாம் கொஞ்சம் பின் வாங்குறான், ஜகா வாங்குறான். மண்டக்காரன் இவன் வந்தான்னா வேலையை முடிச்சிருவான், நம்ம வேலையை பறிச்சிருவான்னு பயப்படுறாங்க வெள்ளைக்காரன்லாம். இடம் கொடுத்தா நம்ம பிள்ளைகள் அங்க போய் ஜெயிப்பாங்க. அந்த இடம் 50 லட்சம் வேலைகளை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லுகிறோம் இளைஞர்களுக்கு. அதுவும் எப்படி? உங்களுடைய 100 சதுர கிலோமீட்டர் உங்களுடைய வட்டாரத்திற்குள் அந்த வேலை கிடைக்க வேண்டும். வேணுங்கும் போது நீங்க உங்க அம்மாவையோ அக்காவையோ தங்கச்சியோ போய் பார்த்துக்கலாம். புலம்பெயர்ந்து ஊர் தெரியாத ஊர்ல நீங்க போய் அலைய வேண்டியதில்லை. யாரோ பாஷை தெரியாதவன்லாம் தமிழ்ல பரீட்சை எழுதி பாஸ் பண்றாங்க, எங்க ஆளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த அநியாயத்தெல்லாம் மாத்தணும்னா இங்கிருந்து ஒரு குரல் பலமாகத்தான் கேட்கணும், தைரியமா கேட்கணும். இந்த தாடி வேணுமா, அந்த தாடி வேணுமா அப்படின்னு கேட்கணும். இல்ல அவமரியாதை ஒண்ணும் இல்ல, 2 தாடி தானே, ஒண்ணு கருப்பு ஒண்ணு வெள்ளை, அவ்வளவுதானே. இதுவும் வெள்ளை ஆகும். ஆனா இது மட்டும் வெள்ளையானா போறாது, இங்க உள்ள இருக்கிற மேட்டரும் சிறப்பா வளரணும், நிறைய மடிப்பு இருக்கணுங்க. நல்ல வெள்ளையும் சொல்லமா மடிப்பு கலையாம வேட்டி போட்டா போதாது, இங்க நிறைய மடிப்பு இருக்கணும், மூளை மடிப்பு நிறைய இருக்கணும். அது இருக்கிறவங்களா பார்த்து நான் தேடி வச்சிருக்கேன். இந்த கட்சி வெல்லும் கட்சி, அதனால் நீங்கள் அதில் சேர வேண்டும். என்ன அவன் எதுக்கு எடுத்தாலும் நேர்மை 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 போர் அடிக்குது. உங்களுக்கு போர் தானே அடிக்கும். நேர்மை உங்களை எதுக்கும் வேலைக்காவாத ஒரு விஷயமாச்சு. நாங்கள் நேர்மையில் வளர்க்கும் போடும் அஸ்திவாரம் என்ன கட்டடம் வேணா கட்டலாங்க. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தின் எதிர்காலத்தை கட்டுவதற்கான அஸ்திவாரம் நேர்மையாக இருக்க வேண்டும். இலவசத்தில் உங்கள் ஏழ்மை மாறவே மாறாது. இது சாபம் அல்ல, இதுதான் உண்மை. உங்க ஏழ்மையா அப்படிலாம் இலவசம் கொடுத்து போக்க முடியாது. தூண்டில் கொடுத்தால் நீங்கள் மீன் பிடிப்பீர்கள். ஒரு நாளைக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டா அத்தோட சரி. நாங்கள் உங்களுக்கு திறன் மேம்பாட்டு மையங்களை அமைப்பது பற்றி பேசுகிறோம். பிள்ளைகளின் கல்வித்தரத்தை அதிகரிப்பது பற்றி பேசுகிறோம். தமிழனுக்கு தமிழே பேச வரல என்று படித்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இதை விட அவமானம் என்ன வேணும்? அதுக்கு காரணம் அரசு பள்ளிகள் எல்லாம் பாழடைந்து கிடக்கின்றன. அதனால் நாம் நாவில் தவழ வேண்டிய
தமிழும் திக்குமுக்காடுகிறது. இவங்க தவழற மாதிரி தமிழும் டேபிளுக்கு அடியில் தவழலாமா? அது போதும். அந்த அந்த ஈரா முடிஞ்சிருச்சு. எங்க கூட்டத்தில் யார் காலையும் யாரும் தொட்டு கும்பிட மாட்டோம். கட்சி ஆரம்பிச்ச அன்னியிலிருந்து இதுதான் முடிவு. இங்கே நான் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களை பார்க்க. இந்த அம்மாவை எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி நேர்மையானவர்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும். அதனால் இங்க இருந்து பேச சொன்னா இன்னும் 1 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனால் நான் வேற ஊருக்கு பல்லக்கு போடும். நீங்க அனுமதி கொடுத்தா நான் வந்து பறந்து போய் அடுத்த ஊர்ல என்னுடைய சகோதரர்களுக்கு பல்லக்கு தூக்க போறேன். அதற்கு அனுமதி கொடுங்கள். நாளை நமதாகும். நாளை நாளை உங்கள் சின்னம், உங்கள் சின்னம். நன்றி, வணக்கம்.